மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்லூரி நிர்வாகத்துக்கும் சிற்பி 90 நிகழ்வை மிக சீரிய முறையில் ஒருங்கிணைத்திருக்கும் தமிழ்துறைக்கும் களஞ்சியம் அமைப்புக்கும் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர்கள் தனலட்சுமி அம்மா, மகேஸ்வரி, மகாலட்சுமி அம்மா, கவிஞர்கள் மஞ்சுளாதேவி, கவிஞர் அம்சப்பிரியா, சோலைமாயவன் உள்ளிட்ட சிவமணி ஐயா உள்ளிட்ட இந்த அவைக்கும் இங்கு நிறைந்திருக்கும் மாணவ நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு மதிய உணவுக்கு பின்னால் கவிதை பேச இருக்கிறோம். கவிதை பேசுவதற்கான காலம்னு ஒன்றும் இல்லை. எல்லா நேரத்துலையும் கவிதை பேசலாம். கவிதையில் ஈடுபாடும் ஆர்வமும் உள்ளவர்களுக்கு. ஆனாலும் மதிய உணவுக்கு பின்னால் ஒரு வகுப்பறைக்குள்ளே போகுதுங்கிறது கொஞ்சம் பேராசிரியர்களுக்கே ஒரு பதற்றத்தை தான் தரும். ஆனால் இன்றைக்கி நம்ம கவிதை தான் பேச போகிறோம். அதற்கு உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பாடத்தை கவனிக்கிற மாதிரி கவனிக்க வேண்டாம், அல்லது அதை புறக்கணிக்கிற மாதிரி புறக்கணிக்க வேண்டாம். கவிதை அப்படிங்கிறது யாராலும் புறக்கணிக்க முடியாத, எல்லோர் வாழ்விலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற ஒற்றை வரியோடு இதை தொடங்குகிறேன். சிற்பி ஐயாவை பற்றி, அவருடைய 90 அப்படிங்கிற ஆளுமையை பற்றி, அவருடைய கவிநயத்தை பற்றி பேசுவதற்காக என்னை இங்கே அழைத்தமைக்கு மனம் நிறைந்த என்னுடைய நன்றியை முதல்ல சொல்லிக்கிறேன். அந்த உரைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நேற்று ஒரு காணொளி பார்த்தேன் யூடியூப்பில். அநேகமாக நீங்களும் பார்த்துருக்கக்கூடும். நேற்று முழுக்க லட்சக்கணக்கான பேர் அந்த காணொலியை பார்த்துட்டாங்க. நீங்களும் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் அதை இங்கே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, 2 பேர் ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. ஒரு தரையில் நிற்கிறாங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்ன போட்டி. அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்பா. அந்த அப்பா எஸ் சொன்னால், ஆமான்னு சொன்னால் ஒரு அடி முன்னால் வரலாம். இல்லைன்னா இந்த பொண்ணு ஒரு அடி முன்னால் நடந்து போவாள். ஒரு அடி எடுத்து முன்னால் வைப்பா. 2வது கேள்வி, எஸ் சொன்னால் அப்பா மறுபடியும் முன்னால் வரலாம். இல்லை அப்படின்னா இந்த பொண்ணு தான் அடுத்தடியும் எடுத்து வைப்பா. இப்படி ஒரு சின்ன விளையாட்டு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில். அவங்க அப்பாவும் பொண்ணும் தயாராகிறாங்க, நிற்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்குறா, என்னை மாதிரி நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது டெய்லி ஸ்நாக்ஸ் கொண்டு போவீங்களா அப்படின்னு கேட்குறா. அவங்க அப்பா அப்படியே நிற்கிறாரு. இந்த பொண்ணு ஒரு அடி முன்னால் எடுத்து வச்சுட்டு சிரிக்குது, தோத்துட்டிங்களா அப்படின்னு. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்குது, நீங்கள் என்னை மாதிரி டெய்லி யூனிஃபார்ம் நல்லா துவைச்சி அயன் பண்ணி போட்டு போவீங்களா? வருஷம் உங்களுக்கு புது யூனிஃபார்ம் கிடைக்குமா அப்படின்னு. அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. அந்த பொண்ணு இன்னொரு அடி எடுத்து சிரிச்சிட்டு போகுது. 3வதாக ஒரு கேள்வி அவங்க அப்பா திரும்பி பார்த்து கேட்குது, ஏங்கப்பா நீங்கள் டெய்லி நல்ல சாப்பாடு சாப்பிடுவீங்களா? என்னை மாதிரி படிக்கிறத விட சாப்பாடு தான் முக்கியம், டெய்லி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அப்பா சிரிக்கிறாரு. ஏங்கப்பா அப்படின்னா, 3 நேரம் நான் சாப்பிட்டதில்லை பாப்பா பள்ளிக்கூடம் போகும்போது அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சுட்டு இன்னொரு அடி எடுத்து முன்னால் போகுது. அவங்க அப்பா அங்கேயே நிற்கிறார், செவுத்தோரமாகவே நிற்கிறாரு. அடுத்தது கேட்குறா, எங்கப்பா என்ன மாதிரி பர்த்டே பார்ட்டியெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க தானே நீங்கள் சின்ன வயசில் அப்படின்னு. எனக்கு என்னோடய பர்த்டே தெரியாது பாப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா அங்கேயே நிற்கிறாரு. இந்த பொண்ணுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு தயக்கம் வருது. ஆனாலும் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்கிறா விளையாட்டோட விதியின்படி. அடுத்தது, எனக்கு அப்பப்போ நீங்கள் புது ஷூ வாங்கி தரீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் புது ஷூவெல்லாம் உங்களுக்கு உங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் என் வாழ்க்கையில் ஷூ போட்டதே வந்துட்டு இந்த 40 வயசுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் லேசாக கண்ணு கலங்குது. அடுத்தது, எனக்கு 10 வயசுக்கு முன்னாலேயே ஒரு சைக்கிள் கிடச்சிருச்சுல்லப்பா, அந்த மாதிரி உங்களுக்கு சைக்கிள் கிடச்சிதா 10 வயசுக்கு முன்னாலேயே அப்படின்னு கேட்குறாரு. இப்போ வரைக்குமே அது கனவாக தான் இருக்குது பாப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த பொண்ணு இன்னொரு அடி எடுத்து வைக்கிறாரு. எங்கப்பா இத்தனை கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் என்ன மாதிரி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கியிருக்கீங்களா? நல்ல வகுப்பறையில் போகிறதும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கணும், வீட்டில் இருக்கிறதும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கணும், நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கியிருக்கீங்களா நைட்டெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, பள்ளிக்கூடத்தில் ஒரு 8 மணி நேரம் பாப்பா, அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்தால் ஒரு 4 மணி நேரம் உரக்கடையில் வேலை, அப்புறம் ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு தீக்குச்சி அடுக்குவேன், அதுக்கப்புறமா படுத்தா எங்கே தூங்குறது பாப்பா, காலையில் 4 மணிக்கு தான் பேப்பர் போட போகணுமே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொண்ணு திரும்பி அழுதுகிட்டே ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நானாக இருந்தால் எங்கள் அப்பா கிட்ட இன்னொன்று கேட்டிருப்பேன், எங்கப்பா நீங்கள் பள்ளிக்கூடம் பக்கம் போயிருக்கீங்களா என்ன மாதிரி அப்படின்னு. ஏன்னா எங்கள் அப்பா பள்ளிக்கூடம் பக்கம் போகலை. அப்படி தான் என்னை படிக்க வச்சார், அப்படி தான் என்னை ஆளாக்குனார். இங்கே இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுடைய அப்பாக்கள் அப்படி தான் நம்மளை உருவாக்குறாங்க, அப்படி தான் நமக்கு பின்னால் இருந்து நம்மளை முன்னுக்கு தள்ளிட்டு இருக்காங்க. இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நாம் என்றென்றைக்கும் மறக்கக்கூடாத, மறக்கவே முடியாத, நன்றியுடன் இருக்கக்கூடிய ஜீவன்களாக பெற்றோர்கள் இருக்காங்க, அப்பா இருக்கார் நமக்கு பின்னால். அப்படி நம்ம அப்பா நமக்கு ஒரு முன்னத்தியராக, நம்மளுடைய தலைவனாக இருந்து நம்மளை வழி நடத்துகிற மாதிரி இந்த மொழியில்
இந்த ஊரில் இந்த கவிதையில் ஒரு தகப்பன் இருக்கிறாரு. கவிதைக்கு தகப்பனவர், எழுத்துக்கு தகப்பன், இயக்கத்துக்கு தகப்பன், பேச்சுக்கும் அவர் தகப்பன். அப்படியான ஒரு தகப்பன் தான் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். அவர்களுடைய 90வது பிறந்த நாள் யோசிச்சு பாருங்கள். ஒரு முது மரம், ஒரு முது வாழ்வு. ஆனால் இன்றைக்கும் இளைஞரை போல் வந்து இங்கே பேசிட்டு உற்சாகமாக பேசிட்டு போகிறாங்க. 90 வயதில் நாம் என்ன பண்ணிகிட்டு இருப்போமாங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் 90 வயதிலும் இன்றைக்கும் எந்த புத்தகத்தை, இவ்வளோ பெரிய புத்தகத்தை கொடுத்தாலும் வாசிச்சுட்டு முழுமையாக வாசிச்சுட்டு பேசுகிறாரு. ஒரு நாள் மாலை பொழுது அவர்கிட்ட போய் உட்கார்ந்தோம்னா 1 மணி நேரம் புத்தகங்களை பற்றி, மனிதர்களை பற்றி, அறிவியல் பற்றி, கவிதைகள் பற்றி ஆயிரக்கணக்கான தகவல்கள் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு, அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞனுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்வு, அதுவும் அவர் பணி செய்த, அவர் விரும்புகிற இந்த கல்லூரியிலேயே நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு மகத்தான நிகழ்வு. அதை சாத்தியப்படுத்தி உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றி. பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் சக கவிஞர்கள் அத்தனை பேரின் சார்பிலும் இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிறவொன்றில்லை. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர். வெயிலளிக்கும் ரவி, மதி, விண்மீன், மேகம், மேலும் இங்கு பற்பலவாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் அப்படின்னா பாரதி. எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் அப்படின்னு மகாகவி பாரதி சொன்னதை நான் முழுசாக நம்பினேன். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் வரல. எப்போ பாரதியினுடைய கவிதைகளை வாசிக்க ஆரம்பிச்சனோ, எப்போ இந்த வரியை வாசிச்சனோ, அந்த கணத்திலிருந்தே எனக்கு நம்பிக்கை பிறஞ்சிருச்சு. எழுதுகோள் தெய்வம், எழுத்து தெய்வம் அப்படின்னு. ஆனால் அதை நான் நேரில் பார்த்துருக்கணுமே. ஒரு வாசகனாக வாசித்தேன், உணர்ந்தேன். நேரில் பார்க்கணும் இல்லையா? நேரில் எதையுமே கண்ணால் கண்டு பார்க்கும்போது அது தர்ற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகம். நம்ம உணர்றது ஒரு நம்பிக்கை, நம்ம காதால் கேட்கறது ஒரு நம்பிக்கை. நேரில் ஒன்றை பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறமா அந்த நம்பிக்கை மாறவே மாறாது இல்லையா? அப்படி ஒரு நம்பிக்கை, உணர்ந்ததை கேட்டதை நேரில் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வரணும். அப்படின்னா அப்படி எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் அப்படின்னு நான் நம்புவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். ஏன்னா அவர் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமி 2 முறை வாங்கியிருக்காரு, உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் போயிருக்கிறாரு, உலக நாடுகளில் எல்லாம் பேசியிருக்கிறாரு. இன்றைக்கும் இந்த கல்லூரியின் தலைவர், அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தர், எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய பேச்சாளர், எவ்வளவு பெரிய ஞானி. அவர் நம்ம பத்மஸ்ரீ சிற்பி ஐயா அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பார். இதற்கு மேலே ஒரு உதாரணம் வேண்டுமா? அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர், பத்மஸ்ரீ சிற்பி ஐயா எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி ஒரு இதைவிடவும் உதாரணம் சொல்ல முடியாது. உலகம் அறிந்த, இந்தியா போற்றக்கூடிய, தமிழகம் வணங்கக்கூடிய ஒரு கவிஞன் எதன் மூலமாக அப்படி ஒரு பெரிய இடத்தை அடைந்தார்? எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் என்று நம்பியதால், அதனால் மட்டும்தான் அடைந்தார் நான் நம்புகிறேன். வாசிப்பு, எழுத்து, இயக்கம், இந்த 3 தான் அவரை இவ்வளவு பெரிய மனிதராக நம்ம முன்னால் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. அதை தாண்டி அவர் கல்வி பணி செய்தார், மற்ற பணிகளையும் செய்தார். அப்படின்னாலும் அடித்தளமாக, ஆதாரமாக இருந்தது வாசிப்பு, எழுத்து, இயக்கம். இதுதான். வாசிக்கிறத கசடர கற்றுக்கொண்ட ஒரு மனிதர், எழுதுறத அறத்தின் பலி நின்று எழுதின ஒரு மனிதர், அதையெல்லாம் தாண்டி அதை ஒரு இயக்கமாக மாற்றியவர். தான் மட்டுமே வாசித்து, தான் மட்டுமே எழுதியதோடு மட்டுமல்லாமல், தான் வாசித்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து, தான் எழுதியதை அறத்தின் வழி எழுதி, அதை ஒரு இயக்கமாக மாற்றி பொள்ளாச்சியில் சிற்பி அறக்கட்டளை அப்படின்னா, சிற்பி அப்படிங்கிற பெயர் சொன்னாலே ஒரு 20-30 கவிஞர்களுடைய பெயர்கள் பின்னால் நினைவுக்கு வரும். அப்படி ஒரு நினைவை கொண்டு வந்தவர் கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள். அதனால தான் ஒரு எழுத்தாளனாக, ஆளுமையாக, கவிதையின் மூலமாகவே ஆக முடியுங்கிற நம்பிக்கையை என் போன்ற இளம் தலைமுறை எழுத்தாளர்களுக்கும் உங்களை போன்ற வரும் தலைமுறை மாணவர்களுக்கும் தந்திருப்பது தான் சிற்பி 90 அப்படிங்கிற நிறைவாழ்வு. அந்த வாழ்க்கையை கொண்டாடுகிற இந்த நாளுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கடவுள் சிற்பத்தை செதுக்கிறத பற்றி ஒரு கதை இருக்கும். ஒரு கல், எங்கேயோ கிடக்கிற ஒரு கல்லை ஒரு சிற்பி தேர்ந்தெடுத்து எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த கல்லை உளிய வச்சு அந்த கல்லில் தேவையில்லாத பாகங்களையெல்லாம் நீக்கிறார். கல்லாக கிடக்குது, யார் யார் கால் வேணாலும் பட்டிருக்கலாம், என்னென்ன வேணுமானாலும் அந்த கல்லின் மேல் நிகழ்ந்திருக்கலாம். அதை தேர்ந்தெடுத்து எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய தேவையற்ற பாகங்களையெல்லாம் நீக்கி அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறார்.
தேவையில்லாத பாகங்களை நீக்கும் போது தானே ஒரு கல்லிலிருந்து ஒரு சிலை பிறக்க முடியும். அப்படி தேவையில்லாத கல்லின் பாகங்களை நேர்த்தியாக நீக்கிறதன் மூலமாக அந்த சிலையை அல்லது அந்த கல்லை சிற்பமாகவோ சிலையாகவோ மாற்றுவது சிற்பியினுடைய சாதுரியம். அதுக்கப்புறமா அதுக்கு சிற்பம்னு தான் ஒரு பேர் இருக்கும். கல்லை செதுக்குனதுக்கு அப்புறமா அதுக்கு சிற்பம்னு தான் ஒரு பேர் இருக்கும். அது எப்போ கடவுள் ஆகுதுன்னு தெரியுமா? அந்த சிற்பம் எப்போது கடவுளாகிறது தெரியுமா? அந்த சிற்பத்துக்கு கண் திறத்தல் அப்படிங்கிற ஒரு சின்ன சடங்கை கடைசியாக செய்வாங்க. அந்த சிற்பி கடைசியாக தான் செய்வார். எல்லா உருவத்தையும் செதுக்கிட்டு கை கால்கள் எல்லாத்தையும் வனப்பாக செதுக்கிட்டு கடைசியாக கண்ணை திறப்பாங்க. அதுக்கு சில சடங்குகள் இருக்கும், சம்பிரதாயம் இருக்கும், அது நமக்கு வேண்டாம். ஆனால் அந்த கண் திறக்கிறது கணம் இருக்கு இல்லையா, அப்போது தான் அந்த கல் அல்லது அந்த சிலை அல்லது அந்த சிற்பம் கடவுளாக மாறும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு மதிப்பு கூடும். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம வணங்குறதுக்கான தகுதியுடைய ஒரு பொருளாக கொண்டு வந்து கருவறையில் வைப்பாங்க. அப்போ அந்த கண் திறக்கிறது இருக்கு இல்லையா, அந்த சிற்பி கல்லுங்கிற அக்ரிணையை கடவுள் நிலைக்கு உயர்த்துவது போல எழுதுகோல் அப்படிங்கிற ஒரு அக்ரிணையை, எழுதுகோல் என்கிற உயிரற்ற ஒரு பொருளை தெய்வ நிலைக்கு உயர்த்த நினைக்கும் எழுத்தாளர்கள் ரொம்ப ரொம்ப சிலர் தான். எல்லார் கையிலையும் எழுதுகோல் இருக்குது, எல்லார் கையிலையும் ஆயுதம் இருக்குது, எல்லார்கிட்டையும் சொற்கள் இருக்குது, எல்லாருக்கும் மொழி தெரியும், எல்லாரும் ஒரு வரியாவது வாசிச்சிருப்போம், எழுதியிருப்போம். ஆனால் எழுதுகோலை தெய்வமாக்க தெரிந்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க? அங்கே தான் நான் கவிஞர் சிற்பியை முன்வைக்கிறேன். எழுத்தில் எப்போ அறத்தையும் நேர்மையையும் பின்பற்றி எழுத்தையே வாழ்வாக்கி கொண்டு வாழ்கின்ற சிற்பி அவர்களுக்கு நிச்சயம் பொருந்தும் எழுதுகோல் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம்ங்கிற பாரதியினுடைய கவிதை வரிகள். 90 வயதிலையும் இன்றைக்கும் தமிழுடைய சங்க இலக்கியத்திலிருந்து நவீன இலக்கியம் வரைக்கும் இடையில எத்தனை 1000 ஆண்டுகளை கடந்திருக்குது. சங்க இலக்கியத்தில் ஒருத்தர் உச்சத்தில் வாசித்து எழுதி பேச முடியும். இன்றைக்கு எழுதிட்டு இருக்கக்கூடிய நவீன இலக்கியத்தில் ஒருத்தர் ஆராய்ந்து வாசித்து பேச முடியும். அப்படின்னா என்னுடைய சின்ன அறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவிஞர் சிற்பி ஐயாவை தான் நான் கை காட்டுவேன். நீங்கள் எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் எதை பற்றி பேச சொன்னாலும் பேசுவார். அவருக்கு வாசிப்பிலோ அல்லது புத்தகத்திலோ ஒரு சின்ன பாகுபாடை கூட அவரிடம் நான் பார்த்ததா இல்லை. எந்த புத்தகத்தை படித்தாலும் அதுக்கு ஒரு சின்ன விமர்சனமாவது என்கிட்ட சொல்லிடுவார். நான் நிறைய புத்தகங்கள் கொண்டு என்னுடைய ஆர்வ கோளாறில் நிறைய கொடுத்துருக்கேன். நண்பர்களுடைய புத்தகங்கள், யாராவது எனக்கு அனுப்பி வைக்கிற புத்தகங்கள், எங்கேயாவது ஒரு நல்ல புத்தகம் படிச்சிட்டேன்னா அதை நண்பர்களிடம் எப்படி கொண்டு போய் பகிர்ந்துக்கிறோன்னா அப்படி சிற்பி ஐயாக்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். இந்த புத்தகம் நல்லா இருக்குங்க ஐயா அப்படின்ட்டு. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு சொல்லுவார், இந்த புத்தகத்தில் இது நான் வாசித்தேன், இது நல்லா இருந்தது அல்லது நல்லா இல்லை அப்படின்னு. அப்படி ஒரு பொருட்டாக ஒரு புத்தகத்தை மதிக்கிற ஒரு மனிதர். அவர் அப்படி வாசிச்சிருந்தா எத்தனை ஆயிரம் புத்தகங்களை வாசிச்சிருக்க கூடும் அவருடைய வாழ்க்கையில். அந்த எண்ணிக்கை என்னால் நினச்சே பார்க்க முடியல. தினமும் இன்றைக்கும் வாசிச்சுட்டு இருக்கார், தினமும் வாசிக்கிறார், தினமும் 100 பக்கங்களாவது வாசிக்கணும், அதுதானே நம்ம வேலை அப்படிங்கிறார். வாசிப்பு தான் வாழ்க்கை, வாசிப்பு தான் வேலை அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரால் இவ்வளவு பெரிய எழுத்தாளராக ஆகாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த சிற்பி அப்படிங்கிற ஒரு பெரு நதியை தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன், கொஞ்சம் கால் நினச்சி பார்த்துருக்கேன், கொஞ்சம் கையில் அள்ளி சுவைச்சு பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளவு பெரிய நதியில் முற்று முழுதாக மூழ்கி நான் பார்த்தது அப்படிங்கிறது 2001ஆம் ஆண்டு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் நாங்கள் இளையவேர்கள்னு ஒரு சிற்றிதழ் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு கிராமத்து நதிக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிது. அந்த புத்தகத்தை முழுசாக வாசிக்கிறேன். அதுக்கு முன்னால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாசித்தாலும் கிராமத்து நதியை முழுசாக வாசிச்சுட்டு ஐயா கிட்ட கேள்வி கேட்கணும், நேர்காணல் எடுக்கணும். அப்போ நான் கல்லூரி அப்போ தான் முடிச்சிருக்கிற வயது. எனக்கு இருக்கிற வாசிப்பு ரொம்ப குறைவு. அப்போது எழுத்தாளர் கனகராசன், மாமா சாத்தி செந்தில்குமார் அப்படின்னு 2-3 எழுத்தாளர்களோடு அவர் முன்னால் போய் உட்காந்து சில கேள்விகள் கேட்டேன். அந்த கேள்விகளுக்காக இன்னும் கூட அந்த கிராமத்து நதியை வாசிச்சுட்டு போனேன். அன்றைக்கு வாசித்த அந்த கிராமத்து நதி இருக்கு இல்லையா, அது எனக்கு தந்த அனுபவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நதியில் ஒரு ஆற்றில் விழுந்து முங்கி எழுந்தப்போ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இல்லையா, அப்படியான கவிதைகள் அவை. அதிலிருந்து தான் கவிதை நயத்தை நான் பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தொகுப்பில் இருந்து ஒரு கவிதை நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது தமிழ் சூழலில் எல்லாராலும் வாசிக்கப்பட்ட, எல்லா கல்விக்கூடங்கள்லையும் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்ட ஒரு கவிதை தான். இருந்தாலும் இங்கே அதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. எங்கிருந்து வருகிறது இந்த நதி? மலைகளின் மௌனம் உடைந்தா, முகில்களின் ஆடை கிழிந்தா, வனங்கள் பேசிய ரகசியங்கள் கசிந்தா? இல்லை, என்னிலிருந்து, என் அந்தரங்கங்களின் ஊற்றுக்கண் திறந்து, என் மார்புகள் புல்லரித்து, என் இரத்த குழாய்களில் புல்லும் பூவும் மணந்து, என்னை முழுக்காட்டி என்னையே கரைத்து கொண்டு
அங்கிருந்து வருகிறது இந்த நதி. இவர் தன்னுடைய ஆத்துப்பொள்ளாச்சி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆற்றை பற்றி எழுதின ஒரு கிராமத்து நதியை பற்றி எழுதின ஒரு கவிதை. ஆனால் இந்த கவிதைக்குள்ள ஆறு மட்டும் இல்லை, அந்த நதி மட்டும் இல்லை, அங்கே புனலோடி கொண்டிருக்கிற அந்த நீர் மட்டும் இல்லை, எங்கிருந்து வருகிறது அந்த நதி, என்னையே முழுக்காட்டி என்னையே கரைத்து கொண்டு அங்கிருந்து வருகிறது அந்த நதி. அது ஒரு பொருண்மையாக அவர் பார்க்கல. ஒரு ஆறு ஓடுது, அது வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையின் உச்சியிலிருந்து கீழே பிரவாகம் எடுத்து வருது அப்படின்னு அவர் சொல்லலை. எனக்குள்ளேருந்து தான் அந்த நதி வருது அப்படிங்கிறார். இதை ரெண்டு விதமாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஏன் சிற்பி அவர்களுடைய கவிநயம்னு தலைப்பை நான் எடுத்தேன் அப்படின்னா இதுதான் காரணம். இவ்வளவு கவித்துவமாக யாராவது எழுதியிருப்பாங்களா அப்படின்னா நிறைய எழுதியிருக்கிறாங்க, நிறைய கவிதைகளை வாசிக்கிறோம். தினம் தினம் கவிதைகள் வாசிப்பு தான் நமக்கு பொழுதுபோக்காக இருக்குது. அப்படின்னாலும் நம்ம ஆதர்சமாக கொள்ளக்கூடிய, நாம் வணங்கக்கூடிய கவிதைகளை சிலர் தான் எழுத முடியும். இதில் இருக்கக்கூடிய கவிதை நயத்திலிருந்து நான் ரெண்டு விஷயத்தை எடுத்துட்டேன். என்னுள்ளிருந்து வருகிறது அந்த நதின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த நதியோடு அவருக்கு இருக்கிற உறவு இருக்கு இல்லையா, அந்த நதியை தன்னுடைய தாயாகவோ தன்னுடைய மகளாகவோ பார்த்திருப்பார். அந்த ஆற்றை இந்த இரண்டு கோணங்களிலிருந்து அவரால் பார்க்க முடியுது. அந்த ஆறு தான் தன்னை உருவாக்கிய ஆறு, அந்த ஊரு தான் தன்னை உருவாக்கிய ஊர், அந்த நிலம்தான் தன்னை உருவாக்கிய நிலம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு எழுத்தாளனுக்கு வருது அந்த ஊர் மேலே. அதன் வழியாக இதை சொல்கிறார். நான் இன்னொரு கோணத்திலையும் இதை பார்த்தேன். எங்கிருந்து வருகிறது இந்த நதி, என்னை முழுக்காட்டி என்னையே கரைத்து கொண்டு அங்கிருந்து வருகிறது இந்த நதி அப்படின்னு சொன்னார் இல்லையா. எங்கிருந்து வருகின்றன சிற்பி அவர்களுடைய கவிதைகள், எங்கிருந்து வருகின்றன சிற்பி அவர்களுடைய வரிகள், எங்கிருந்து வருகின்றன அவருடைய சொற்கள் அப்படின்னா அவரை முழுக்காட்டி அவரையே கரைச்சிட்டு அவருக்குள்ளேருந்து தான் வெடித்து கிளம்பி வருகிறது அந்த கவிதை, அவருக்குள்ளேருந்து தான் வெடித்து கிளம்பி வருகின்றன அந்த சொற்கள் அப்படின்னு நம்புகிறேன். இது சிற்பி அவர்களுக்கு மட்டுமில்லை. இதை படித்ததுக்கப்புறமா அந்த கவிதை நயத்துக்குள்ளே நான் போகணும்னா என்னுடைய ஒரு வரி, என்னுடைய ஒரு கவிதை என்னை உடைச்சிட்டு தான் வெளியில் வரும். எப்படி ஒரு தாயின் கருவறையை கிழித்து கொண்டு தான் குழந்தை பிறக்க முடியுமோ அப்படித்தான் ஒரு கவிதை ஒரு தாயின் கருவறையை கிழித்து கொண்டு பிறக்கிற குழந்தையை போல இந்த பூமிக்கு வருகிறது. அது நிச்சயமாக ஒரு கவிஞனை பாதித்து விட்டு தான் வருகிறது. அது வாசகனை பாதிக்கலைங்கிறது ரெண்டாம் பட்சம்தான். ஒரு கவிஞனை பாதிக்காமல் ஒரு வரி பிறக்கவே முடியாது. நான் எழுதுகின்ற ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு கவிதையும் என் வாழ்க்கையிலிருந்து எடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். வேறு எங்கிருந்தும் என்னால் திருடிட்டு வர முடியாது. நான் வாழாத வாழ்க்கையிலிருந்து நிலவுக்கு போயோ அல்லது செவ்வாய்க்கு போயோ ஒரு கவிதை வரி எடுத்துகிட்டு கொண்டு வந்து என்னால் எழுத முடியாது. இந்த நிலத்தை, இந்த ஆற்றை, இந்த மண்ணை எழுதுகிற கவிஞர் சிற்பி அவர்களுடைய கவிதைகள், இந்த ஆயிரக்கணக்கான கவிதைகள் எங்கிருந்து வந்திருக்கக்கூடும்? தன்னிலிருந்து தான் வந்திருக்கக்கூடும். அப்படி அவருக்குள்ளேருந்து இந்த கவிதை வந்ததை தான் இந்த ஆறு வந்ததாக அவர் சொல்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அதிலே இன்னொரு கவிதை இருக்கும். சிற்பி அவர்களுடைய கவி நயம் அப்படிங்கிறதுக்கு இந்த 3 வரி ரொம்ப அழகான வரியாக எனக்கு தோணுச்சு. பாறைகளின் மேல் பச்சை குதிரை தாண்டி கொண்டே போகிறது இந்த நதி அப்படின்னு. அது ஒரு குறும்புக்கார வரி. பாறைகளின் மேல் பச்சை குதிரை தாண்டி கொண்டே, பச்சை குதிரை தாண்டுற விளையாட்டு தெரியும் இல்லையா? இப்போ இது ஒரு காட்சியாக என் முன்னால் வந்து நிற்கிது. பாறைகளின் மேல் பச்சை குதிரை தாண்டி கொண்டு ஓடுகிறது இந்த நதி அப்படின்னு சொன்னால், அந்த நதி போகிற இடத்துல பாறை இருக்குது. பாறை இருந்தால் நதி மோதி தானே போகணும், மோதி தாண்டி போகுது. அவ்வளவுதான காட்சி, அவ்வளோதான செய்தி. இது சாதாரண கண்களுக்கு அவ்வளவுதான். ஆனால் ஒரு கவிஞனுடைய கண்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்கள். பாறைகளின் மேல் பச்சை குதிரை தாண்டி விளையாடுது அந்த நதி. அந்த பாறையை குப்புற படுக்க போட்டு அது மேலே ஏறி குதித்து விளையாடி போகுது அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு காட்சி படிமம், எவ்வளவு அழகான ஒரு கவிதை நயம். இதற்காக வல்லவா நாம் சிற்பி ஐயா அவர்களை காதலிக்கிறோம், இதற்காக வல்லவா அந்த கவிதையில் நாம் மையல் கொண்டுள்ளோம். அப்படிதான் இதில் இருக்கக்கூடிய நிறைய வரிகளை என்னால் திரும்ப திரும்ப வாசித்து திரும்ப அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்க முடியும். கேள்விகளின் புத்தகம் அப்படின்னு ஒரு தொகுப்பில் அவருடைய ஒரு கவிதை இருக்குது. அது அவருக்கு வந்துட்டு பாப்லோ நெருடாவுடைய கவிதைகளின் தாக்கத்திலிருந்து கேள்விகளாலேயே கவிதைகளை தொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் எழுதின ஒரு தொகுப்பாக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. பறக்கும் 1000 பறவைகளின் சுவடுகளை வானத்திலிருந்து அழித்து விட்டது யார்? இந்த காட்சி படிமம் தர்ற எனக்கு ஒரு கவிஞனா, ஒரு வாசகனா, இந்த காட்சி படிமம் தர்ற ஒரு சின்ன மயக்கம் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன சிலிர்ப்பு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உண்மையிலே நான் சொன்னால் உங்களுக்கு அந்த சிலிர்ப்பு வருதான்னு தெரியாது, ஆனால் வாசித்து பார்த்தா உங்களுக்கு அவசியம் வரும். பறக்கும் 1000 பறவைகளின் சுவடுகளை வானத்திலிருந்து அழித்து விட்டது யார்? இது ஒவ்வொரு நேரம் நான் யோசிக்கும் போது ஒவ்வொரு சிந்தனையும் எனக்கு தரும். ஒரு தட்டையான மனநிலையில் யோசிக்கும்போது இது ரொம்ப அற்புதமான வரி தானே. இந்த வானத்தில் எத்தனை 1000 பறவை, 1000 இல்லை, லட்சம் இல்லை, கோடிக்கணக்கான பறவைகள் பறந்து போயிருக்கும். அப்படி பறந்துட்டு போனதுக்கான ஒரு சின்ன தடயம் மேலே இருக்கா வானத்தில்? அப்படியெல்லாம் தடயம் இல்லாத மாதிரி யார் அதை அழிச்சு விட்டுட்டே இருக்கா?
யோசித்து பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கற்பனை. இந்த கவிதை நயம் அப்படிங்கிறது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கற்பனைக்குள்ளேருந்து வெளியிலேயே வர முடியல. உண்மையை சொல்ல போனால் பிரமிழுடைய புகழ்பெற்ற அந்த கவிதை இருக்கு இல்லையா, அதற்கு இணையான கவிதை அல்லவா இது. கவனிக்கப்படாமல் போன ஒரு அற்புதம் இந்த கவிதை அப்படின்னு நான் நினைப்பேன். சிறகிலிருந்து பிரிந்த இறகொன்று தன் வாழ்வின் தீரா பக்கங்களை காற்றில் எழுதி கொண்டிருக்கிறதுன்னு எழுதினார் இல்லையா பிரமிழ். அதற்கு இணையான ஒரு கவிதை இது. இதை பூமிக்கும் யோசிச்சு பாருங்க. பூமியிலையும் அந்த மாதிரி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான காலடி தடங்கள் இருக்கு இல்லையா. மன்னர்களின் காலடி தடங்கள் இருக்குது, குற்றவாளிகளின், கொலைகாரர்களின், துரோகிகளின் எல்லாருடைய காலடி தடமும் இருக்கு. ஏதாவது காலத்தில் நிற்குதா? இல்லை. 2000 வருடங்களுக்கு முன்னால் திருக்குறள் எழுதின காலம் ஒன்று இருக்கு இல்லையா. திருக்குறள் நிற்குது, திருவள்ளுவர் நிற்கலை. அந்த காலத்தில் இருந்த எந்த மன்னனும் இப்போ நமக்கு தெரியலை. அந்த காலத்திலிருந்து எவ்வளோ பெரிய செல்வந்தனையும் நமக்கு தெரியலை. காலம் எல்லா சுவடுகளையும் அழிச்சிருது. எது தேவையோ அதை மட்டும்தான் வச்சிருக்குன்னு ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. இந்த பூமியில் எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து இறந்து போயிட்டாங்க. யாருடைய பெயரும் இந்த பூமியில் நினைவில் இல்லை. ஆனால் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு எழுதின ஒரு வரி 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் அந்த ஒரு வரி வாழ்ந்துட்டுருக்கு. தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி இருக்கிற வரைக்கும் அந்த வரி வாழும். ஆக சிற்பி ஐயா அவர்களுடைய கவிதை நயம் அப்படிங்கிறது இன்றைக்கானதும் நேற்றைக்கானது மட்டுமல்ல, நாளைகளுக்கும் ஆனது. நண்பர்களே, கை நழுவும் காலம்னு அவருடைய சமீபத்தில் கவிதை தொகுப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை பிரளயம் அப்படிங்கிற கவிதை. விசிறி திமிரும் கிரணங்களின் வெளிச்சத்தில் பாலடைந்து பார்வை பறிபோக அந்தரத்தில் அலைபாய்கிறேன். அச்சத்தை போர்வையென களைந்தறிகிறேன். முதுமை சாபமல்ல. முழுகி மூச்சு பிடித்து மோதி முயன்று உந்தி எழுந்து உயிர்த்து கொள்கிற அனுபவ பிரளயம். சிற்பி 90 அப்படிங்கிற அந்த சொல்லோடு சேர்த்து இந்த கவிதையை வாசித்தா தான் புரியுது. இது ஒரு சாதாரண கவிதை மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் வயசான காலத்தில் தன்னுடைய முதுமையை பற்றி புலம்புகிறத தான் கேட்டிருப்போம். ஆனால் இவர் சொல்கிறார் முதுமை சாபம் அல்லங்கிறார். 90 வயசு வரைக்கும் எங்கள் பாட்டி இருந்தது. ஓயாத புலம்பலாக இருக்கும். தினம் கை கால் வலிக்குது, எனக்கு வேலையில் இப்படியே படுத்துகிட்டே இருக்கேன், என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போங்க, இப்படி அந்த மாதிரி புலம்பல்களாக இருக்கும். ஆனால் ஒரு வாசகன், ஒரு எழுத்தாளன், ஒரு இயக்கம் 90வது வயதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, முதுமை சாபம் அல்ல. முழுகி மூச்சு பிடித்து மோதி முயன்று உந்தி எழுந்து உயிர்த்து கொள்கிற அனுபவ பிரளயம் அப்படிங்கிறார். 90 வயது அப்படிங்கிறது 90 ஆண்டுகளின் அனுபவங்கள் இல்லையா. அந்த அனுபவங்களை நம்ம கேட்டோன்னு வைங்களேன். அவர் பாரதிதாசனை சந்தித்தது, இடதுசாரி இயக்க தோழர்களை சந்தித்தது, நிறைய எழுத்தாளர்களை சந்தித்தது, நிறைய பேருடைய பேச்சை கீழே அமர்ந்து கேட்டது, நிறைய பேரோடு சேர்ந்து மேடையில் பேசினது, நிறைய எழுதி குவித்தது, கல்கத்தா வீதிகளில், ரஷ்யாவில், அமெரிக்காவில் போயெல்லாம் கவிதை வாசித்ததுன்னு அவருடைய அனுபவங்களை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் முதல்வர் காலையில் சொல்லிட்டு போனார் இல்லையா, 1000 புத்தகங்கள் படிக்கிறதுக்கு சமமாக அவர் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னா அந்த அனுபவங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா ஒரு 1000 பக்கம் ஒரு நல்ல நாவலை, நல்ல புத்தகத்தை, வரலாற்று களஞ்சியத்தை படிச்சுட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசிட்டு வந்தோன்னா அப்படியான ஒரு அனுபவசாலி இப்படித்தான கவிதை எழுத முடியும். இதுதான கவிதை நயம். நண்பர்களே, இவர் மரபு கவிதையில் தான் ஆரம்பித்தார், நீலப்பூ அப்படின்னு. அடுத்ததாக அவர் என்ன எழுத ஆரம்பித்தார், புதுக்கவிதையில் வந்தார். புதுக்கவிதைக்கெனவே வானம்பாடி இயக்கத்தை தோற்றுவித்து வானம்பாடி கவிஞர்களில் மிக முக்கியமான கவிஞராக மாறினார். இது என்ன காலம், நவீன யுகம் அல்லவா. 90 வயதில் நவீன இளைஞர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்துட்டு இன்னும் மரபு கவிதையே எழுதிட்டு சந்த கவிதைகளே எழுதிட்டு அவர் இருந்திருந்தா நாம் அவரை கொண்டாடி இருக்க மாட்டோம், அவரை இந்தளவுக்கு உச்சி முகர்ந்திருக்க மாட்டோம். ஆனால் அவர் இன்றைக்கும் எழுதுகிற இளைஞனுக்கு போட்டியாக நவீன கவிதை எழுதிட்டு இருக்கார். இப்போ இது என்னென்னா, சமீபத்தில் வாசித்த ஒரு 2 கவிதையை மட்டும் வாசிச்சுட்டு நான் நிறைவு பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நேரம் கிடக்குது. இன்னும் நிறைய கவிதைகள் குறித்து வச்சுருக்கேன். ஆனாலும் நேரத்தை கருத்து இந்த 2 கவிதையோடு முடிக்கிறேன். அதில் ஒரு கவிதை, இந்த கவிதையை வாசிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு கவிதையை நான் வாசிக்கணும். அது இன்றைக்கு கோவையில் எழுதிட்டு இருக்கக்கூடிய கவிஞர் இசை அப்படிங்கிற தமிழின் மிக முக்கியமான ஒரு கவிஞருடைய கவிதை. அந்த கவிதையை வாசிக்கிறேன். அந்த கவிதையை பாருங்கள். சின்னஞ்சிறியது தலைப்பு. நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஓவியம் ஒன்று ஏலத்திற்கு வந்தது. பிரம்மாண்ட அரண்மனையின் விண்முட்டும் கோபுரம், அதன் உச்சியில் ஒரு சிறு புறா. வாங்கி வந்து வரவேற்பறையில் மாட்டி வைத்தேன். ஒவ்வொரு நாளும் அந்த புறா இருக்கிறதா என தவறாமல் பார்த்து கொள்வேன். எனக்கு தெரியும், இதுவரைக்கும் அது செய்தி தான், இதுக்கப்புறம் தான் அது கவிதையாக மாறுது. இப்போ தான் அந்த இசைங்கிற கவிஞர் அந்த கடவுள் சிலையோடைய கண்ணை திறக்கிறார்.
அந்த புறா இருக்கிறதா வேண தவறாமல் பார்த்து கொள்வேன். எனக்கு தெரியும், அது எழுந்து பறந்து விட்டால் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் சடசடவென சரிந்துவிடும். நீங்கள் எவ்வளோதான் அழகாக கோபுரத்தை வரைஞ்சி வச்சுருக்கலாம், அதில் ஒரு உயிரை ஒரு புறாவை வரையிலேன்னு வைங்களேன், அந்த கோபுரத்துக்கு மதிப்பில்லை. அந்த அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமும் சடசடன்னு சரிஞ்சிடும் அப்படின்னார். இது இன்றைக்கு தமிழ் எழுதி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான நவீன கவிஞர் எழுதியிருக்கார். நம்ம கவிஞர் சிற்பி ஐயா அவர்களுடைய ஒரு கவிநயத்துக்காக அந்த கவிதையை வாசிக்கிறோம் பாருங்க. அவரும் எழுதியிருக்கிறார், கோபுரம் விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் மார்பை அகல விரித்து ஒரு ஜடப்பொருளாக நிமிர்ந்து நின்றது கோபுரம். அந்தி நெருங்கியதும் ஒரு கூட்டம் புறாக்கள் பறந்து வந்து பல்வேறு தளங்களிலும் கலச உச்சியிலும் படபடத்த சிறகுகளுடன் வந்து அமர்ந்தன. கோபுரத்துக்கு இப்போது உயிர் வந்து விட்டது. இப்போ தெரியுதா இந்த வரி? இந்த வரி கடவுள் கண்ணோட திறப்பான அந்த வரி. கோபுரத்துக்கு இப்போ தான் உயிர் வந்துருச்சு அப்படின்னு புறாக்கள் வந்ததுக்கப்புறமா 90 வயது கவிஞர் எழுதுகிறாரு. 30-35 வயதில் ஒரு இளம் கவிஞர் எழுதுகிறாரு, ஒரு புறா பறந்த உடனே அந்த கோபுரத்துக்கு உயிர் போயிடும் அப்படின்னு. அப்போ யாரோட இவர் போட்டிக்கு நிற்கிறாரு? யாரோட சரிசமமாக கவிதை எழுதி கொண்டிருக்கிறார்? இன்றைய நவீன கவிஞனோடு சரிசமமாக எழுதி கொண்டிருக்கிறார். அவர் நேற்றில் வாழவில்லை, நேற்றின் மரபுகளை பிடித்து கொண்டு, நேற்றின் மரபை வேறாக வைத்து கொண்டு இன்றைய மரமாக, இன்றைய கனிகளை தரக்கூடிய ஒரு மகத்தான முதுநாவல் மரமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதான் என்னுடைய அனுமானம். நண்பர்களே, முகந்து தீரா கடல்னு அவர் ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த உரையினுடைய முடிவில் நான் சொல்கிறதுக்கு ஒரு செய்தி இருக்குது. முகந்து தீரா கடல் அப்படின்றது அவருடைய கவிதை தொகுப்பினுடைய பெயர். உண்மையில் கவிஞர் சிற்பி அப்படிங்கிறது முகந்து தீரா கடல் தான். நீங்கள் எவ்வளவு முகந்தாலும், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதில் ஒரு கவிதையில் சில கோட்பாடுகள் சில சமயங்களில் தான் எனக்கு தோணியிருக்கு. இன்றைக்கு நான் வாசிக்கும் போது தான் இரண்டாவது கருத்தை எனக்கு தோணுச்சு. உங்களிடம் பேச வரும்போது ஒரு கருத்து தோணுச்சு. அப்போ சிற்பி அவர்களுடைய கவிதைகளை 2வது முறை 3வது முறை வாசிக்கும் போது நீங்கள் வேறு சிற்பியை வாசிப்பீங்க, வேறு கவிதையை வாசிக்கிற மாதிரி இருக்கும். அது புதிய புதிய அர்த்தங்களை, புதிய புதிய துவனிகளை உங்களுக்கு தரும். அதுதான் ஒரு கவிதையினுடைய வெற்றியாக இருக்க முடியும். அந்த முகந்து தீரா கடல் மாதிரி கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் ஒரு முகந்து தீரா கடல். உண்மையில் அது தேனால் நிறைந்த கடல் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கை அள்ளி நான் உணர்ச்சி வசப்பட்டு இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் எப்படி இருந்தது அந்த தேன் அப்படின்னு. உண்மையில் அது கடல். அந்த கடலில் முழுதும் தேனாக தான் இருக்குது. எங்கேயுமே பார்க்கடலை கடைஞ்சா கூட கொஞ்சம் நஞ்சு கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. அந்த நஞ்செல்லாம் இல்லை, இது முழுக்க முழுக்க அமுதம் தான். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தவிர்க்கவே முடியாத வாசிப்பாளர்களாக மாறணும், தவிர்க்கவே முடியாத ஒரு கவிஞனை வாசிக்க வேண்டும் அப்படின்னா அதை கவிஞர் சிற்பி ஐயா அவர்களிடமிருந்து ஆரம்பிங்க. ஒரு முதுநாவல் மரத்தின் கனிகளை நீங்கள் சுவைக்கவும், முகந்து தீரா கடல் ஒன்றின் தேன் துளியை அள்ளி பருகவும் உங்களுக்கு வாய்க்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேனால் நிரப்பப்பட்ட முகந்து தீரா கடலாக